யாரா நீ? ஆதிவாசி சார். ஆதிவாசியா? மெட்ராஸ் நம்ம பூர்வீக சார், அதனால எல்லாரும் அப்படிதான் கூடுவாங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், இது ஒரு அழகிய நில காலம். நம்மெல்லாம் கில்மாமோ எஸ்கேப் ஆவறோம். இங்க வா, திரும்படா. என்னடா அது காயம்? புலி பொறாண்டிச்சு சார். புலியா? என் ஃப்ரெண்டு பேரு புலிகேசி. ஆசையா கை வச்சானா ரத்தம் வந்துச்சு. நகம் பட்டா பாய்சன் அங்கிள். Hey, you better mind your language and try to control yourself. Understand? Understand? அனகொண்டா இன் டைட்டானிக் பாத்துட்டு ஜுராசிக் பார்க் பக்கத்துல பனகல் பார்க் பக்கத்துல ஒயின் ஷாப் போங்கடா பேட் பாய்ஸ். புரியடா உங்களுக்கு? எஸ்கேப் ஆயி வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார். போய் தொலைங்கடா போங்கடா செக் போ. மாட்டிக்கிட்டாண்டி. போலீஸ்கார் பிகருங்கலாம் பாக்குது போலீஸ்கார். சட்டையில இருந்து கை எடுங்க போலீஸ்கார். இவரு பெரிய மன்மதராசா. போலீஸ்கார் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுமாரான பசங்க தான் மன்மதராசா போலீஸ்கார். போலீஸ்கார் கை எடுங்க போலீஸ்கார். டேமேஜ் ஆன டேங்க் லாரி மாதிரி இருக்க உனக்கு இமேஜா? ஏய், எங்கடா உங்க லீடர்? சொகைய விட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டான் சார். நாங்களா சூப்பர்மேன் இப்படிதான் வருவோம். அரிசி மூட்டை என்ன இந்த வானரங்கள்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல ஜங்கு புகு நாடி நிக்கிற? உங்க அண்ணகிட்ட சொல்லி வை, கடிச்சிருவேன். இந்த பார், இந்த இன்சல்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எது இந்த கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? வெளியே போங்க. நான் ஏன் வெளில போணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பா சொல்லிருக்கார். அது முழுசா 3 அடி ஹைட் வரல, அதுக்குள்ள ரைட்ஸ பத்தி இப்போ போறீங்க பாரு. இந்த பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னா நல்ல ஷர்ட் கூட இல்ல. தள்ளு, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. உண்மையிலே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. 2 பேருமா? இது மின்னல் மாதிரி காணாம போயிட்டாளுங்க. எங்க அவன்? யாரு? இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, ஜப்பான் எக்கானமி இஸ் ஜப்பான் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? ராஸ்க். யாக்கா நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்க்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். லுங்கி நினைச்சு பாவாடைய கட்டிட்டோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம. அப்படியா? போய் அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க? எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாம்மா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெருவா அலைய விட்டுட்டான் தெரியுமா? நான் அப்படி சொல்லலையே போவனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்தா சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொன்னேன். நீ என்னடானா அது சச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேடினா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படிங்கறீங்க, அவன் கபடின்னு சொல்லிட்டு திரியறான். அப்பா கபடியா? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா அம்மா கிட்ட கேளுங்க. ஆமாங்க. ஆஹா இல்ல மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்த்தியா? உங்க அப்பா பக்கத்துல இல்லையே. எதுக்கு நான் சொல்றதுக்கு வெறும் ஊன் கொட்டேனா? என்ன மச்சான், உங்க அப்பா கூட பழகி ஊர்ல டைனோசர் உருமுற மாதிரி மாறிட்டு வருது. மாமா, இன்னைக்கு
நோக்க மாட்டானுங்கடா. கட்சியில உங்க அப்பா உள்ள பூந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாச்சிட்டாரா. அவர்கிட்ட மனசுல பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பேன். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத வயலு. ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா. 24 hours உன்னையே ஃபாலோ பண்ணிருக்கான். எப்படி அவரை உள்ள சமாளிக்கிறே நீ? பேசாம அந்தால டைவர்ஸ் பண்ணிடுறான். ஐயோ ஏய் மாமே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுடி. உங்க அப்பா கஞ்சி Dressக்கு மட்டும் தான் போடுறாரா இல்ல உள்ள 4 ரோட்டா இறக்குறாரா? என்னத்துக்கு அவளோ வரப்பாக்குறாரு? ஒரு நாள் வச்சுக்கு போறாரு பாரு. மச்சான் நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன்ப்பா. சேச்சி 2 பண்ணு. டேய் கடாகுமாருக்கு வேற ஜுரம் வந்து நீட்டி நிக்கறான். அப்புறம் நம்ம டுமில்க்கு போ வவால் இல்ல வவால். அவங்க அம்மாவை சாராய கேஸ்ல போலீஸ் தலையில போச்சு மச்சான். அவன் ஆளல. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. நான் அக்கறல மேட்ச்ல பயங்கரமா கலாச்சற முடே. வேலே மச்சான் நாளைக்கு மேட்ச்ல கெலிக்குது உன் கையில தாண்டாகுது. அவன் வேற நம்ம கிட்ட உதவாங்கற பயங்கர காட்டா இருப்பானுடா. சூப்பரா இருக்கும். அப்பா எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியறான். ஃப்ரெண்டுங்களோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்சே ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? மச்சான் நான் தான் நரி. என்னடா கட்டாயிச்சு? வேற ஒண்ணும் இல்ல மாமே. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல மேட்ச். நீ வர்ற கலகர கெளிக்கிறான். ஏ கபடி மாமே. அப்படியே உங்க நைனா கிட்ட Put on the phone you rascal. என்னடா அர்னால்டு போட டைட்டில் ஆவுறே? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டில் ஆவுற. நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவ. எந்த நரி? நொந்த நரி. ஏன் சார் நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய் என்ன லிப்பு அசைறது? ஒன்னில்லையே இல்லையா? வாட் இஸ் மேடம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வர்க். திஸ் இஸ் ஹோமமா. கம்முனு உட்காரணும். சாமி சொல்றத கேளுப்பா. நீ நல்லா படிக்கணும்னு தானே ஹோம் சரிமா சரி. ஓகே ஓகே. கான்சென்ட்ரேஷன் திஸ். லெட் அஸ் ஸ்டார்ட். நடந்து கொண்டிருக்கிற போட்டி மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வெல்ல போவது கில்லி அணியா டைகர் அணியா? நெக்ஸ்ட் ரைட். கபடி 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 ஏய், கபடி வா, கபடி வா, கபடி 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 டைகர் 2 பாயிண்ட்ஸ். கேப்டன் வேலு இல்ல. அதனால மேட்சே இன்ட்ரஸ்ட் இல்லாம போச்சு. வேலு இல்லன்னா கேம்ல கிக்கே இருக்காது. ಅದರ ಯೋಗ ಸೋದರಾಗ ಸೋಗ ಅರ್ಥ ಬತ್ತಿನ ಸುರವಾದರ ಮಾಸ್ಕರ ಓರಿ ಮದ್ರಾಸ ಬಂದ್ರ ಬಂದ್ರ ಹೋಮ್ ಐತ್ರ ಬಂದ್ರ ಬಂದ್ರ ಬರವಾತ್ರ ಓ ತ್ರೀ ತ್ರಬಂ ದೂಸರಾ ತ್ರ ಬಾಬಾ ಇತ್ರ ಬಂದ್ರ ತ್ರೀ ಬದಕ್ಕೆ ಟಾಪ್. அங்க பார்வை நெய் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க வந்திருக்கீங்க. உட்காருங்கம்மா உட்காருங்க. உங்க பிள்ளையாண்ட தான் போ. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் டேங்க வாடா வாடா. நெய் எடுத்துட்டு வாங்குற. சாத்ரா சுரதர மாத்ரா மாமா சிதத்ர மாத்ரா மாமா திரித்ர மாத்ரா உடனே நெய். ராமகிருஷ்ணா உனக்கு இருக்கடா கிருஷ்ணா. பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு. அவன வேற கூட்டினு ஓடிப்போம். நான் ரெடி. நீ ரெடியா? என்ன கிண்டலா? பெருசா கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் நான் போனமா அதுக்கு? முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேண்டாம், நீ மதிக்க வேண்டாம். என்ன பண்றது? நீங்க போங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குடி. இல்ல நான் போக மாட்டேனா? நம்ம வீட்ல இருந்து அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகறனா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. கவலையே இல்ல. ஸ்டாப் இட். அடடடடட. இதென்ன பார்லிமென்ட் மாதிரி இப்படி சத்தம்? 4 பேப்பர் எழுதுன்னு திட்டினா மட்டும் பத்தாது. குழந்தைகளை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுங்க. வேலு நீயே சொல்றா. எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? வரல. ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு? இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா? அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. டேய்
நீ என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்லப்பா, நியாயத்தை சொல்றேன். ஓ, அன்னைக்கு தாத்தாவும் பாட்டியும் மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. அதான். சரி சரி, எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க. நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போ, போய் படி. என்ன அதனால என்ன இப்போ? எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி, அவன் புக் எதுன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிட்டா மட்டும். போங்க சார், போய் படிங்க சார். Thank you. மச்சான் மச்சான், நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். நான் போய் புள்ளிங்களாண்ட சொல்லிட்டு வந்துறேன். வட்டா. 18ஆம் தேதி மதுரையில மேட்ச். எப்படி? போட்டு போங்க. ஏய், 18ஆம் தேதி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன செய்யறது? அப்பா ஒரு நிமிஷம். உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட்னு தோணுச்சு. 18ஆம் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பையார் சொல்லியிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போயே ஆகணுமே. புவனாவை அனுப்பலான்னு அவ்வளவு சின்ன குழந்தை. யார அனுப்புறது? என்னதுக்காக போக சொல்ற? முடியாது. முடியாது. நான் சொல்லவே இல்லையே. இப்ப சொன்னியே. என்ன சொன்ன? சொல்லவே இல்லைன்னு சொன்னல. ஆமா. அதத்தான் சொன்னேன். அடப்பாவி. கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு வா. என்ன பண்ணீங்க? 17 அங்க 16 இங்க 18ல முடியாது. நாட் பாசிபிள் அட் ஆல். அதெல்லாம் சும்மாப்பா. அவனே அனுப்புங்க. ஏய், நீ தான் போற. நீ என்ன புவனா நீ மாட்டி விட்டுட்டியே. போற போய் கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. வேலு ஜாகிரதை. ஏய், அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு தெரியாதா? காலம் கெட்டு கிடக்குங்க. ஏய், கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எதுக்குடா? அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜேர்னி ஆகும்லப்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு யாருக்கா தத்து கொடுத்துருங்க. இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா புவனா, அதுக்கு பேர் முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்புறம் வேலு, உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. Correct. அவங்க கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கோன்னா. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க இது செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்தா. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? என்ன? சரி வரேன். டேய், என்ன இத மறந்துட்டு போறியடா? என்னது இது? gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. குத்தடி செய்யலா, குனிஞ்சு குத்தடி செய்யலா, கொடத்தை வச்சு கும்மி அடியே, கடல் இரும்ப தண்ணி அடியே, கடல் தண்ணி அடியே. டேய், என்னடா? இல்லம்மா, இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா? நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். கச்சேரி ஆரம்பிச்சலாமா? ஏ ஆதிவாசி அடக்கிவாசி, வேலு, அடிங்கப்பா, நல்லா அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்ன உண்டு இல்ல நக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிங்கப்பா, அடிங்க. பேசுனதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தார்.
கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி, உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா, நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது எங்கன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம். ஆமா, வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்குமா? அதான் வெள்ளிக்கூடம். அவன் இப்ப என்ன பாத்துக்கு அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெள்ளிக்கூடத்தை அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அம்மா, அப்பா இன்னும் என்ன நம்பவே இல்லை. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. கோலா மேல சத்தியப்பா. அம்மா உங்க மேல. வேண்டாம் வேண்டாம், நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ணு. பாவம் பாட்டி அப்பா உங்க மேல. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா, சத்தியத்து மேலே யாரா சத்தியம் பண்ணுவாங்களாமா? ஐயோ என்னடா? அம்மா, என் பூரிய காணோம். அப்பாட்ட கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு தருவாரு. இல்ல, நீதான் எடுத்த. ஏய் ஏய், அம்மா, என்னடி? இவன் என் பூரிய திருடிட்டான். போலீஸ்காரன் போய் திருட Hello. கரெக்ட்டா இருக்கு. ஏண்டி அதிக பிரசங்கி? நான் தான் பேசுறேன். அவன் கூட சண்டை போடுறதுலயே குடியாரு. இந்தா. ஆ. எப்ப பார்த்தாலும் நச நச நச. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இதுல இருந்து பூரி எங்க? வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல. டேய், நான் பார்த்தேன்டா. 24 மணி நேரம் காக்கி சட்டிகளோட பழகி எதை பார்த்தாலும் காக்கி கலர்ல பூரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு. வெச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, வெச்சது உங்களுக்கு இல்லப்பா, இவளுக்கு. பாருங்க, காணோம்னு சொல்லிட்டு 12 பூரியை தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருங்க. பூரி கொண்டு வா. ஐயோ அப்பா, பூரி எல்லாம் தீந்து போச்சு. அம்மா, அப்பாக்கு அந்த பழைய சோத்தை கொட்டு, பாவம் பசிக்குது. நீ சாப்பிடுடா. இந்தா, எங்க அம்மா ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா சாப்பிடு. தண்ணிய குடியேண்டி. நான் விக்கலமா. டேய், என்னடாங்க சத்தம்? நான் தான்ப்பா. தண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம், நானே வரேன். தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏண்டா, தண்ணியை இங்கேயே குடிக்க வேண்டியதானே? அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா. நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நக்கல் இருக்கட்டும், அது என்ன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது? பாரு, சிரிக்கும் போது கூட டபுள் டபுளா கேக்குது. இதுக்கு பேர் தான் எக்கோ. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். ஏங்க, இந்த வீட்டை வித்துடலாமா? ஏய், இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். ஏய் வேலு, இன்னும் என்னடா தூக்கம்? மணி 8 ஆகுது. எந்திரிடா. இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குறான் பாரு. வேலு, எந்திரிச்சு காஃபி குடி. எல்லாம் கண்ட கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடகு கடைன்னு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து சும்மா பேசுறது. அம்மா, என்னடி? என் கண்ணாடிய பாத்தியா? எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு. அம்மா, என்ன? அம்மா, இங்க வந்து பாரு. தடிய காஃபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறாமா? அவன என்னடா சத்தம்? மருதமலை 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 முருகா. என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நெவர்.
சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கச்சின் 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 சக்க. அம்மா என் பிங்க் கலர் சுடிதார் எங்கம்மா? ஏண்டி அவன் கப்பல்ல தானே இருக்கு, எடுத்துக்க. என்ன என் Dress எடுக்கணும். ட்ரெஸ் எல்லாம் இங்க இல்ல. பிங்க் சுடிதார் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? பிங்க் கலர் சூடிதார் தான் பொண்ணுமா நீ? வா. சரி. என்ன? ஒண்ணு இல்லையா? இதான் வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கிறாரு. வேலு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. காலையில எந்திரிச்சோன்னா 2 விஷயம் தவறாம பண்ணணும். என்னது? ஒண்ணு சாமி கும்பிடணும், அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும், அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. ஆ. போய் குளி. நீ நல்லா பேச கத்துக்கிட்டமோ? ஆ, ஏய், அழகா பொண்ணு மாதிரியே இருக்குடா. பொம்மைமா. பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, நான் தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொம்மை நோட்ல மறைச்சு வச்சிருக்கேன். போய் வேலையை பாருமா. சும்மாடா, அழகா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. பொட்டு இல்ல. இப்ப என்ன பொட்டு வைக்கணும் அதானே? குடு, நானே வைக்கிறேன். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. போய் குளிடா.